ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. தட் இஸ் ராசி பேஸ்டு ரீடிங் போடுங்க மேம், ராசி லக்னம் பேஸ்டு ரீடிங் போடுங்க. அதாவது இந்த இயர் எண்ட் வரப்போகுது. எஸ், மக்கள் விருப்பமே மகேசன் விருப்பம் அப்படின்னும் பட்சத்துல வந்து ராசிக்குண்டான வீடியோவும் பாருங்க, லக்னத்திற்குண்டான வீடியோவும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். மேஷ ராசி மேஷ லக்னம், நீங்க இந்த இயர் எண்ட் வரையும் என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ், எதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம டாரோட் கார்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து சொல்றோம். சோ மேஷ ராசி மேஷ லக்னத்துல பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க காயப்பட்டிருக்கீங்க. இந்த வருடத்தின் இறுதியில நீங்க இந்த வருடத்தை கடந்து போகும் பட்சத்துல அந்த காயங்கள் ஆறிதான் இந்த வருடத்தை வந்து கடந்து செல்வீங்க. அப்போ மிகப்பெரிய லெசன் 2025ல ஒரு மிகப்பெரிய லெசன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் சொல்லி கொடுத்திருக்கும். லைக் மக்களை நம்புறது, லைக் காசு இல்லாத சூழ்நிலை அண்டர்கோ பண்ணிருப்பீங்க, கொடுத்த காசு திரும்ப வர அண்டர்கோ பண்ணிருப்பீங்க, லைஃப்ல எதை பிரியாரிட்டைஸ் பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருந்திருப்பீங்க. யூ ஆர் இன் அ ரைட் பிளேஸ், ரைட்டான கைகள்ல, உண்மையான கைகள்ல, உறுதியான கைகள்ல, ஆண்டவனின் கைகள்ல தான் இந்த மேஷ ராசி மேஷ லக்னம் இருக்கீங்க. நீங்க பரணி கிருத்திகை அந்த மாதிரி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா அதிகமான சோதனைகளை கடந்து வந்திருப்பீங்க. ஆனா வெற்றி சாதனைகளை படைக்க பிறந்த ராசி லக்னத்துல பிறந்ததே இந்த மேஷம் தான். ஏன்னா முதன்மையாக வைத்து கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் முடிக்காது இல்லைங்களா, லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கிறவங்க கடகடன்னு அதுக்குள்ள முடிச்சிடலாம் இல்லைங்களா. சோ உங்களுக்கு டைமே கிடைக்காது. நீங்க சோதனைகளை அண்டர்கோ பண்ணி தான் ஒரு சாதனையை வந்து கடந்து வந்திருப்பீங்க. இந்த 2025 முடியும் பட்சத்துல எது முக்கியமோ அதை செய்யுங்க, எது தவறுன்னு படுதோ அதை செய்யாதீங்க. இது செய்ய வேணாம் கட் ஃபீலிங் சொல்லும், ஆனா அதை மீறி ஒண்ணு செய்வீங்க இல்லீங்களா. மத்தவங்க நம்மளுக்கு செஞ்சதை நம்ம திருப்பி அவங்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்ல. மத்தவங்க நம்மள ஏமாத்துறாங்க அப்படி நம்மளும் திருப்பி அவங்களை ஏமாத்தணும்னு அவசியம் இல்ல. இயர் எண்ட்ல வந்து குட் கார்மாஸ பில்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல தூக்கமின்மை மேஷராசி மேஷ லக்னத்துக்கு இப்போ இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸா வந்து தூக்கமின்மை அதிகமாக போகுது. யோசனைகள்ல மூழ்க போறீங்க. இப்போ நீங்க என்ன கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஹாப்பியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நடக்க வேண்டியது நடந்திருக்கு, இந்த பிரபஞ்சம் கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து ஹாப்பியா முடிங்க. 444 வேலை வாய்ப்புக்காக பார்த்துட்டு இருக்கீங்களோ, 2026ல ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகுது. இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 பிறந்த 1-2 மாதங்கள்லயே உங்களுக்கு அது மேஜரா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சோ ஹென்ஸ் இஸ் a general reading. உங்களுக்கு ரெஸ்னேட் ஆக எடுத்துக்கோங்க, ரெஸ்னேட் ஆக ஸ்கிப் பண்ணிடுங்க. Thank you for watching. So ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல பிறந்த உங்களுக்கு இந்த 2025 கடந்து செல்ல போகும் 26 எப்படி அணுகணும், என்ன நடக்க போகுதுன்னு கியூரியாசிட்டியில இருக்கிற உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல இருக்காங்க அப்படின்றத பாத்துடலாமா. நீங்க ரிஷப ராசி ரிஷப லக்னமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. லக்னம் தெரியாம இருக்கிறவங்க டெஃபினட்டா உங்களோட லக்னம் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. ராசிக்கான பலனை விட லக்னத்திற்கான பலனே வந்து ரொம்ப அக்யூரேட்டா வந்து இருக்கும். அததான் நீங்க வந்து பார்க்கணும். மெயினா என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு இந்த பிரபஞ்சம் அண்டம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. மெயினா எங்க பண்ணாதீங்க அப்படின்னா, உங்களோட கருத்துக்கள் மதிக்கப்படாத இடத்தில் ஆர்கியூமெண்ட்ஸ, உங்களோட கருத்தை வைக்காதீங்க. மதியாதா தலைவாசல் மிதியாதே என்பதை தான் நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன். சரிங்களா. சரி, மதிக்க மாற்றாங்க கேட்க மாற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா திங்க் பண்ணி ஓவரா உங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸாஸ்ட் ஆகிறது கடைசியில யாரு, யாரோட எனர்ஜி போகுது, யாரோட எனர்ஜி வீணாக்கப்படுகிறது, யாருக்கு அவமானம் அசிங்கம் இழைக்கப்படுகிறது என்றா கடைசியில வந்து உங்ககிட்ட தான் வந்து சேருது. இதனால யாருக்காவது நல்லது நடக்குதா, அட்லீஸ்ட் உங்களுக்காவது நல்லது நடக்குதான்னு பார்த்தா கிடையாது. வீண் வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்கன்றது மேஜரான விஷயம். இந்த வாக்குவாதத்துல ஈடுபடுறதுனால உங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா, நீங்க ஏதாவது இழக்கணுமா அப்படின்னு பாருங்க. இழக்க வேண்டியது எதுவும் இல்லை, கிடைக்க வேண்டியது எதுவும் இல்லை. சோ எந்த பலனும் இல்லாத ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்கன்றது இந்த 2 மாதங்கள் நவம்பர் டிசம்பர்ல நீங்க ரொம்ப 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 கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். மக்கள் கிட்ட, பீப்புள் கிட்ட ரொம்ப பார்த்து சூதானமா
பழகணும். தெரியாம ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டா கூட அது தவறுதலாக போறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அண்ட் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல பிறந்த நீங்க வந்து டெஃபினட்டாக வாக்கிங் போங்க. உங்க பெட்ஸ் இருந்தாங்கன்னா பெட்ஸை கூட்டு வாக்கிங் போங்க. ஃபேமிலி கேதரிங், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுக்காகவும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க தேவையில்லை. விட்டு கொடுக்க தான் தேவையில்லையே தவிர வாக்குவாதத்துல இறங்க வேண்டாம். உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. இப்போ ரிலேஷன்ஷிப் தான் கிடைக்க போகுதா, இல்ல எனக்கு காசு வர வேண்டிய காசு தான் கிடைக்க போகுதா, சரி எதுவுமே இல்ல எனக்கு வேலை வாய்ப்பு தான் கிடைக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருந்தீங்கன்னா ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல பிறந்த உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது, நல்லாவே கிடைக்க போகுது அப்படின்னு இந்த பிரபஞ்சம் சொல்றாங்க. ஹென்ஸ் இட்ஸ் ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுது எடுத்துக்கோங்க, ரெஸ்னேட் ஆகுது ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்றதான் கேட்டு சொல்ல போறோம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யார் யாரெல்லாம் வந்து மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வருடத்தை எப்படி முடிக்கலாம், வருகின்ற வருடத்தை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ் கிடைக்க போகுது. தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. 9 of Cups. ஓகே, கண்டிப்பாக கிராட்டிடியூடோட வாழணும். எது எது மறைக்குது பாருங்க. நன்றி உணர்ச்சியோடு வாழணும். பிரபஞ்சத்திற்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு யார் யாரெல்லாம் சின்ன சின்ன உதவிகள் செய்யறாங்க. ராசி மிதுன லக்னத்துல இருக்கிறவங்க ஹொப்பனோபோனோ நல்லாவே ஃபாலோ பண்ணலாம். தேங்க்ஸ், சாரி, அதே மாதிரி லவ் யூ, தேங்க்ஸ், சாரி, அந்த மாதிரி ஒரு பேனர் எடுத்துட்டு டீ வைக்கிறாருன்னா கூட அதுக்கு நீங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலி அந்த பழக்கம் நல்லாவே இருக்கக்கூடிய பர்சனா தான் இருப்பீங்க. இப்போ சில யோசனைகள்னால நீங்க அதை மறந்துட்டு இருக்கலாம். தேங்க்ஸ் கிவிங்க மறந்துட்டு இருக்கலாம், ஓகேங்களா, கிராட்டிடியூட மறந்துட்டு இருக்கலாம். செய் நன்றி என் நன்றி கொன்றாக்கும் உய்வு உண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்ற மாதிரி செய்த நன்றிகளை மறக்கக்கூடிய ஆளாக இல்ல. ஆனா காலகட்டம் உங்களை சில நேரங்கள்ல மாத்தி இருக்கு. பழைய மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி இந்த 2025 ஆரம்பிச்சீங்களோ உங்களை அடிச்சு உதச்சு ஒரு வழி ஆக்கி இந்த 2025 உங்களை ஒரு வேற ஒரு மனிதனாக செதுக்கி இருக்கு இல்லைங்களா, அந்த செதுக்குதல் இருக்கட்டும், அந்த செதுக்குதல் இருக்கட்டும். பட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற வேண்டாம். யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஹார்ட், யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை யாருக்காகவும் மாத்த வேண்டாம், அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேரக்டரிஸ்டிக்கோட நீங்க போயிட்டு என்ன பண்ணணுமா, 2026 நீங்க ஆரம்பிக்கணுமா. நீங்க கொடுக்கறது 100% திரும்ப வரும். கடன் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா 2025 யார் யாரெல்லாம் மிதுன ராசி மிதுன லக்னத்துல வந்து பண தேவைகள்ல இருக்கிறீங்களோ 100% நிறைவேறும் கண்டிப்பாக. அதே மாதிரி தன்னை விட தாழ்வாக இருக்கிறவங்களை வந்து குறைச்சு எடை போட வேண்டாம். லைக் நீங்க வந்து ஸ்டேட்டஸ் எதுவுமே வந்து பாத்துற வேண்டாம். இவங்க கிட்ட இருந்து எனக்கு என்ன ஹெல்ப் கிடைக்க போகுது, இவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் மிக 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 பெரிய வந்து ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணி தர போறாங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் சம்திங் அண்ட் நியூ பிகினிங். 2026 உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்பட போகுது. கம்ப்ளீஷன் ஆஃப் சம்திங், அதுவும் ஒரு விஷயத்தை நல்லபடியாக முடிச்சிட்டு, சோஃபார் எதுவுமே நல்லபடியா நடக்கல அப்படின்னும் பொழுது இயர் எண்டிங்ல ஒரு லைக் ஒரு மிராக்கிள் மாதிரி எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா யூ கோனா finish everything in a perfect way and start 2026 very beautifully. ஓகேங்களா, புதன் காற்று அப்படின்னும் போது பேசும் வார்த்தைகள்ல வந்து வாக்குவாதத்தை வந்து ஈடுபட வேண்டாம் அப்படின்றது மிதுனத்திற்கு ரொம்ப ஆழமான செய்தியாக உங்களுக்கு வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.